நாம் கேரட் மாதுளை பழம் தூவி கொடுத்து விட்டோம் என்றால் குழந்தைகளுக்கு மிக பிடித்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக கிரீமியாக தயிர் சாதம் செய்வதற்கு 1 கப் புழுங்கல் அரிசியை நன்றாக சுத்தம் செய்து குறைந்தது 15 நிமிடமாவது நாம் ஊறவிட வேண்டும். நாம் ஊற வைத்து செய்தால் அரிசி குலைவாக வெந்து வந்துவிடும். நம் விருப்பப்பட்டால் பச்சரிசியிலும் தயிர் சாதம் செய்யலாம், அதுவும் அருமையாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி 15 நிமிடம் நன்றாக ஊறிவிட்டது. நாம் குக்கரில் சேர்த்து விடலாம். நாம் அரிசியை குக்கரில் சேர்த்த பின்பு நாம் அரிசி எடுத்த அதே கப் அளவில் 3 கப் தண்ணீர் 1 கப் பால் சேர்க்க வேண்டும். நாம் 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணீர் ஊற்றினால்தான் குலைவாக வரும். நாம் 3 கப் தண்ணீரும் 1 கப் பாலும் சேர்த்து விடலாம். நாம் தண்ணீருடன் பாலும் சேர்த்து வேக வைப்பதால் தயிர் சாதம் மிக கிரீமியாக இருக்கும். நாம் இதனுடன் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நாம் நெய் சேர்த்து வேக வைப்பதால் நல்ல மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பால் தண்ணீர் சேர்த்த பின்பு நம் குக்கரில் 1 விசில் ஹையில் வைத்து பின் மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிடம் வைத்து இறக்கினோம் என்றால் குலைவாக வெந்து வந்துவிடும். நம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். சாதம் அருமையாக ரெடியாகிவிட்டது. சாதம் நன்றாக குலைவாக வெந்துவிட்டது. நம்ம நன்றாக மசித்து விடலாம். நம் சூடாக இருக்கும் போதே மசித்தால் தான் தயிர் சாதம் செய்ய மிக எளிமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக மசித்த சாதத்தை ஒரு வாய் அகன்ற பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றிய பின்னர் நாம் தயிர் சாதத்திற்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து 1/2 கப் பால் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்து இந்த அளவு மிக்ஸ் செய்த பின்பு நாம் கெட்டி தயிர் 1 கப் சேர்த்து விடலாம். நாம் தயிர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் தயிர் சேர்த்து மிக்ஸ் செய்த பின்பு இன்னும் 2 கப் பால் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பால் ஊற்றினால்தான் நமக்கு ஆறவும் சற்று தளர்வாக அருமையாக இருக்கும். நாம் ஆறிய பின் தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதம் நன்றாக ஆறிவிட்டது. நாம் தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தயிர் சாதம் தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நாம் நெய் சேர்த்து தாளித்தால் தான் அருமையாக இருக்கும். நெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்து பொரியவும் நாம் பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம். நம் வீட்டில் உள்ள நட்ஸுகளை சேர்த்து விடலாம். நாம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து விடலாம். இவை அனைத்தும் நன்றாக பொரியவும் தயிர் சாதத்தில் சேர்த்து விடலாம். நாம் மாதுளை பழம் இருந்தால் அதை சேர்த்தாலும் அருமையாக இருக்கும். இந்த அளவு பொரியவும் நாம் சேர்த்து விடலாம். நாம் தாளித்ததை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக க்ரீமி டேஸ்டி தயிர் சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீட்டில் இப்படி தயிர் சாதம் கிண்டினோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும். நம் பர்த்டே பார்ட்டி போன்ற விசேஷ நாட்களில் பிரியாணி செய்யும்போது இந்த தயிர் சாதத்தையும் ரெடி செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதே போல் தயிர் சாதம் கிளறி உருளைக்கிழங்கு ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை வைத்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் கேரட் மாதுளை பழம் தூவி கொடுத்து விட்டோம் என்றால் குழந்தைகளுக்கு மிக பிடித்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீமியான தயிர் சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.